ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க. அதில் ஃபுல்லாக பூண்டு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 3/4 கப்பு இஞ்சி எடுத்துக்கோங்க, தோல் சீவி. நீங்கள் இப்போ பூண்டு நாட்டு பூண்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்கின்னை ரிமூவ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு பதில் தனித்தனி பீசஸாக ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே சைனா பூண்டு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இது ரெண்டையுமே ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதை கழுவி அதை வந்து காயெலாம் வடிகட்டுறதுக்கு வச்சுருப்பீங்களா, அதில் வந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. தண்ணிலாம் வடிஞ்சோடனே ஒரு ஜாரில் போட்டு அதிலே கொஞ்சோண்டு கல் உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அரைங்க. அரைக்கும் போது அது கொஞ்சம் டைட் ஆகும். அரைக்க முடியாமல் இருக்கிறப்ப அதில் வந்து கொஞ்சோண்டு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி திருப்பியும் அதை நல்லா அரைங்க. அதை நல்லா அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக வரணும். ஏன்னா நம்ம வந்து தோலோடு போட்டிருக்கனால அது வந்து சில நேரத்தில் திப்பி திப்பியாக இருக்கும். நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பார்த்தாலே தெரியும் பேஸ்ட் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பதமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஐஸ் ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி 3 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.